பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம எப்படி பார்க்க போறோம்னா நில அளவை முறையில நில அளவை முறையில ஒரு காணி ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு காணி ஒன்று இருக்குது. அந்த காணியினுடைய பரப்பளவை நாம் எப்படி நில அளவை முறைகளை கையாண்டு நில அளவை முறைகளை கையாண்டு எப்படி நாம அந்த காணியின் பரப்பளவை துணியதுன்னு பார்க்க போறோம். சரியா? ரைட். ஒரு பார்த்தீங்கன்னா நில அளவையில பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு காணியினுடைய பரப்ப துணிவது பொதுவா ஒரு 2 முறைகளை நம்ம காண்போம். முதலாவது முறை பார்த்தீங்கன்னா முக்கோணவாக்கல் முறை. முக்கோணவாக்கல் முறை அப்படின்னா காணியை நாம முக்கோணங்களா பிரித்து அதனுடைய பரப்பை காட்டுறது. சரியா? அடுத்த முறை சரிவக போலி விதி. சரிவக போலி விதி. இந்த 2 முறைகளை கையாண்டு தான் பொதுவா நாம ஒரு காணியுடைய பரப்பை காண்போம். இவை தவிர வேற ஏதாவது வடிவங்கள் வந்துச்சுன்னா இதுக்காக வட்டத்துடைய பரப்பை கண்டு காட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரிவகம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இணைகர வடிவங்களை கண்டு நம்ம காட்டுறது. பொதுவா நாம நில அளவில் ஒரு காணியோட பரப்பத்துணையது பொதுவா 2 வகையை நம்ம 2 முறை நம்ம கையாளுவோம். ஒண்ணு முக்கோணவாக்கல் முறை. முக்கோணவாக்கல் முறைனா ஒரு காணி நாம முக்கோணங்களா பிரித்து, சிறப்பான உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆலய தளபிட முறை. ஆலய தளபிட முறையில பாத்தீங்கன்னா நாம இந்த முக்கோணவாக்கல் முறை தான் பயன்படுத்துவோம். இவை தவிர சங்கிலி நிலவை அதோடைய சங்கிலி நிலவையோட கோட்பாடே முக்கோணவாக்கல் முறை தான். ஏன்னா அந்த காணியோட பரப்பளவை நம்ம முக்கோணங்களா பிரிச்சுதான் நாம அவருடைய பரப்பளவை காண்போம். சரியா? ரைட். இதுல பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பார்க்கறது முக்கோணவாக்கல் முறையில எப்படி நாம ஒரு காணியுடைய பரப்பளவை பார்க்க போறோம். சரி, ரைட், பார்ப்போம். ஓகே, பார்த்தோம்னா இந்த முக்கோணவாக்கல் முறையில ஒரு காணியுடைய பரப்பளவை காண்றதுக்கு என்னென்ன சமன்பாடுகள் நம்ம பயன்படுத்துவோம் பார்க்க போறோம். ரைட்டா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு காணி இருக்கு. ஓகே, ஒரு காணின்னு வரையும். ஓகே, இப்படி ஒரு காணி ஒன்று இருக்குது. ஏன்னா முக்கோணங்களா பிரிப்போம். ஓகே, இப்படி ஒரு காணி இருக்குது. இது ஏ, இங்க பி, சி, டி, இ ஒரு காணி இருக்கு. இது முக்கோணவாக்கல், அதாவது சங்கிலி நிலவையில பெறப்பட்ட ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு காணியுடைய வரைபடம் வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப நாம ஏபி ஓகே, இங்க ஏபி கொடுத்துருக்கான் ஒரு 10 மீட்டர். இந்த பிசி கொடுத்துருக்கான் ஒரு 6 மீட்டர். இங்க டிசி கொடுத்துருக்கான் ஒரு 8 மீட்டர். இடி கொடுத்துருக்கான் ஒரு 12 மீட்டர். அதே மாதிரி ஒரு பிடி பாத்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர். பிஇ பாத்தீங்கன்னா ஒரு 7 மீட்டர். அதே மாதிரி ஏஇ பாத்தீங்கன்னா ஒரு 12 மீட்டர். ஓகே, ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்கோணியுடைய பரப்பை நாம எப்படி தூக்கலாம். ரைட்டா? பாத்தீங்கன்னா நாம இந்த காணியுடைய பரப்பை காணறதுக்கு பொதுவா நாம கோணங்கள் தெரிஞ்சோம்னா, இந்த கோணங்களை அளப்பதன் மூலம் தீட்டா, இந்த கோணங்களை ஏதாவது ஒரு 3 பக்கம் உள்ள கோணங்களை அளப்பதன் மூலம் நாம T1, T2 அது மாதிரி இது தீட்டா 3 நோக்குமே, இந்த கோணங்களை அளப்பதன் மூலமும் நாம கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் இந்த முக்கோணம் பாத்தீங்கன்னா செங்குத்து அமைப்பதன் மூலமும் இந்த தனித்த இந்த காணியை முக்கோணங்களால் பிரிக்கப்பட்டுள்ள காணியினுடைய பரப்பளவை நாம காண முடியும். அதாவது இந்த ஏதாவது ஒரு முனையில இந்த இன்னொரு கோடுக்கு நாம செங்குத்து அமைப்பதன் மூலமும் இந்த காணியினுடைய காணப்படுகிற முக்கோணங்களுடைய பரப்பளவை நாம கண்டுபிடிக்க முடியும். ரைட். முதலாவது நாம இந்த காணியை எப்படி முக்கோணவாக்கல் முறையை பயன்படுத்தி நாம எப்படி பரப்பளவை காண பார்ப்போம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம். இந்த சமன்பாடை பயன்படுத்தி நாம இந்த முக்கோணி பரப்பை காணணும்னா முதலாவது செய்ய வேண்டியது இந்த ஒவ்வொரு முக்கோணி நாம செங்குத்து அமைக்கணும். ஓகே, உரிய அளவுல இந்த படம் உதாரணத்துக்கு
ஒன்றுக்கு 100 ஒன்றுக்கு 100 ஓகே 1க்கு 100 என்ற அளவடியில வரையப்பட்டிருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் சமன் எதுக்கா? 1 சென்டிமீட்டர் சமன் 100 சென்டிமீட்டருக்கு சமன். 1 சென்டிமீட்டர் எவ்வளவா? 100 சென்டிமீட்டருக்கு சமனா. ஆகவே 1 சென்டிமீட்டர் சமன் பாத்தீங்கன்னா இத பிடிச்சோம்னா எத்தனை மீட்டருக்கு சமனா? 1 மீட்டருக்கு சமனா இருக்கும். சரி, 1 மீட்டருக்கு சமனா. அப்படின்னா 1 சென்டிமீட்டரை 1 மீட்டர் எடுத்து வரைஞ்சிருக்க ஒரு படம் வச்சுக்கோம். இதுல எப்படி நாம செங்குத்து அமைக்கிறதுனா நம்ம தெரியும் கவனத்தை பயன்படுத்தி நாம இங்க ஒரு முக்கியம் பாத்தீங்கன்னா செங்குத்து அமைக்கணும். இந்த கோடுக்கு ஒரு செங்குத்து அமைக்கணும். ஒரு வெட்டி இங்க இருந்து ஒரு இங்க வெட்டுவோம், இங்க ஒரு கோயில் வெட்டி அப்படியே செங்குத்தை நம்ம வரையணும். ஓகே, செங்குத்தை வரைஞ்சணும். அப்புறம் இதோடைய பெருமானத்தை நம்ம அளக்கணும். இந்த எச்சை அளக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து இதுக்கு ஒரு வில் வரைஞ்சாச்சு. அதை வச்சு இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இங்க இருந்து இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இந்த மத்திய போய் இணைச்சோம்னா இது ஒரு செங்குத்து. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இந்த பிசிக்கு கொடுங்கான செங்குத்து டில இருந்து ஓகே இப்படி ஒரு பட்டறை வச்சு இங்க ஒரு வெட்டு வெட்டுவோம். இந்த டிபில வச்சு அதுல இருந்து இங்க இருந்து இங்க புள்ளி வந்து இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு வெட்டு, அப்ப இது ரெண்டையும் வச்சு இங்க ஒரு வெட்டு, அப்ப இது ரெண்டும் இணைக்கிற போல இதுக்கு செங்குத்து வரும். அப்ப செங்குத்தை வரைஞ்சு போட்டு செங்குத்தோட நீளங்கள் நாம அளவடிக்காமைய வரையணும். எடுத்து போட்டு இது H2 H1 இது H2 இது H3. அப்ப நாம இப்ப ஓகே இந்த நம்ம செங்குத்து அப்படின்னா அமைச்சு கோணங்க இதோட செங்குத்தோட நீளங்களையும் அளந்து எடுத்துட்டோம் அளவடிக்காமைய. அப்ப இந்த செங்குத்து தெரிஞ்சுன்னா நாம இலகுவா நாம அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம் என்ற சமன்பாடுல போட்டு காண முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஓகே இதுதான் சிம்பிளான மெத்தட். அப்படின்னா நம்ம கோணங்களுக்கு நாம முக்கோணங்களுக்கு செங்குத்தை வரைஞ்சி அளந்து அளவடைக்காம அது பெருமானம் குளிச்சு போட்டு பிரதிட்டு செய்யறது. சரியா, இது ஒரு ஈஸியான மெத்தட். ஓகே ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி பிரதிடலாம்? அரைத்தர உதாரணத்துக்கு நானே எந்த முக்கோணி பரப்பு காண்றேன்னா ஏபிஇ முக்கோணி ஏபிஇன்ற முக்கோணிக்கு நான் முக்கோணி ஏபிஇன் முக்கோணி இன் பரப்பு சரியா? அவை அது சமன் அரை அடிக்கு போய் என்ன போடலாம்? அடிக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த ஏபியை போடுறோம். ஏபி அரை எவ்வளோ? அரை வந்து 10, அடி வந்து 10 சென்டிமீட்டர். சரி, தர செங்குத்து உயரம் இந்த H1 வந்து ஓகே இந்த H1 நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம அளக்கிறப்ப வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒரு 8 நோக்குமே 8 மீட்டர் நோக்குமே 8 மீட்டர். சரியா, அப்ப 8 மீட்டர். அவை சுருக்குனாவும் இதையும் சுருக்குனா 4 வரும் 4. ஆகவே இந்த ஏபிஇனுடைய பரப்பு முக்கோண பரப்பு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. 40 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. ரைட். அடுத்த முக்கோணி பரப்பு காணப்படும். இப்ப இந்த பிஇடியினுடைய முக்கோணி பார்க்கணும். முக்கோணி பிஇடியின் பரப்பு முக்கோணி பிஇடியின் பரப்பு காட்டுறதுக்கு அதே சம்பாடு தான் அரைத்தர அடிக்காக நாம இந்த அடியா நாம டி எடுப்போம். பாத்தீங்கன்னா 12 மீட்டர் ஆக போகுது. அதே மாதிரி இந்த H2 நமக்கு இந்த H2 நாம அளக்கிற போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு 10 நோக்குமே 10 மீட்டர் நோக்கும். சரியா, ஆகவே 10 மீட்டர். ஆகவே இதையும் சொல்றோம்னா 6. ஆகவே முக்கோணி பிஇடியின் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 60 மீட்டர் வர்க்கம் 60 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. ரைட். அடுத்து ஓகே அப்ப அடுத்த முக்கோணி பார்த்தோம்னா நாம பார்க்க போற முக்கோணி வந்து பிசிடி முக்கோணியின் பரப்பு பார்க்கிறோம். ஓகே, பிசிடி முக்கோணியின் பரப்பு. ரைட்டா, பிசிடி முக்கோணியின் பரப்பு பாத்தீங்கன்னா இங்க முக்கோணி பிசிடி இன் பரப்பு பாத்தீங்கன்னா அரைத்தர அடி இங்க அடி எடுப்புனா பிசி இருக்கும். ஓகே, பிசி செங்குத்து அஞ்சிருக்கோம். சரியா, ரைட். பிசி மீட்டர் 6 மீட்டர். நம்ம செங்குத்து எடுத்துக்கு இந்த H3 கொடுத்துருக்கா நம்ம அளக்கிற போல நமக்கு H3 கிடைச்சி வந்து H3. ஓகே, H3 பாத்தீங்கன்னா ஒரு 12 கிடைச்சிக்கோமே 12. ஓகே, 12. ஓகே, பாத்தீங்கன்னா சுருக்கலாம் 2 ஒரு முறை 6 2 3 முறை பிடிச்சோம்னா 2 6 ஒரு 3 36 மீட்டர் வர்க்கம். ஆகவே இந்த காணியோட மொத்த பரப்பு வந்து மொத்த பரப்பு சமன் மொத்த பரப்பு கிடைச்சது முதல்ல கிடைச்சி ஆரம்பத்தில் கிடைச்சி பாத்தீங்கன்னா
முக்கோணி ஏபிஇன் பரப்பு வந்து 40 மீட்டர் வர்க்கம். அதே மாதிரி இந்த பிஇடியின் பரப்பு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் வர்க்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிடியின் பரப்பு பார்த்தீங்கன்னா 36 மீட்டர் வர்க்கம். கூட்டினா மீட்டர் வர்க்கம். ஓகே, கடைசியாக போடுவோம். அடுத்து 6 4 10 13 13 அவை 136 மீட்டர் வர்க்கமா இருக்கு. அவர் இந்த காணியோட மொத்த பரப்பு எவ்வளவா? 136 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. மொத்த பரப்பு 136 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. அத பக்கமா இருக்க போகுது. அவை நாம இந்த ஒரு காணி இருக்குது, அதோடைய பக்கங்களை இப்படி இந்த முக்கால் வாக்க முறையில அரைத்தர அடித்தர செங்குத்துயரம் சமன்பாடை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கிய பரப்பை காண வேணும்னா முதலாவது செய்ய வேண்டியது இந்த வரைபடத்துக்கு அளவடைக்காம நாம செங்குத்து அமைக்கணும். செங்குத்து அமைச்சு போட்டு செங்குத்துகளை அளந்து அந்த செங்குத்துகளை அளவடைக்கமே மாத்தி பெருமானங்களை குறிச்சு கொண்டு நாம அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம் போட்டு நாம இலகுவா காண முடியும். ஓகே, அடுத்த முறை பாத்தீங்கன்னா அப்ப இது ஒரு முறை. ஓகே, முக்கால் வாக்கல் முறையில பரப்ப காணல, இது ஒரு முறை. ஓகே, அடுத்த மாதிரி பார்ப்போம். ஓகே, ரைட். ஓகே, ரைட் பாப்போம். இப்ப நான் பார்க்க போறது முக்கோண வாக்கல் முறையில. ஓகே, முக்கோண வாக்கல் முறையில முக்கோணவாக்கல் முறையில பாத்தீங்கன்னா முக்கோணவாக்கல் முறையில வந்து நம்ம எப்படி பார்த்தது முதல் சமன்பாடு அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். இந்த சமன்பாடை பயன்படுத்திய போய் நாம ஒரு காணியோட பரப்பு காரணம் பார்த்தோம். இப்ப நான் பார்க்க போறது ரெண்டாவது சமன்பாடு. இது முதலாவது சமன்பாடு, அது ரெண்டாவது சமன்பாடு பாத்தீங்கன்னா அரை 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 ஏபி சைன் தீட்டா. அரை ஏபி சைன் தீட்டா பயன்படுத்தி நாம் இப்படி ஒரு முக்கோணின் பரப்பை கணக்கு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம தேவை ரெண்டு பக்கமும். ஓகே, ரெண்டு பக்கமும் அந்த பக்கங்கள் அமைக்கிற கோணம். ஓகே, பக்கங்களை அமைச்சு வர ஒரு கோணமும் நமக்கு தேவை. இது தெரிஞ்சா மட்டும் போதும். முக்கோணில ரெண்டு பக்கமும் அந்த முக்கோணம் அந்த ரெண்டு பக்கத்தோடைய கோணமும் தெரிஞ்சோம்னா ஈஸியா அந்த அரை ஏபி சைன் தீட்டா பயன்படுத்தி நாம இலவா காண முடியும். ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு காணி ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு ஆராய முறையை பயன்படுத்தி பெற்ற ஒரு காணி. ஒரு காணி ஆராய முறையில பெற்ற ஒரு காணின்னு ஒரு படம் காணப்படுது. ஓகே, இது ஒரு ஆராய முறையில பெற்ற ஒரு காணியுடைய படம். சரிதா? ரைட். பாத்தீங்கன்னா இந்த கோணம் அளக்குறோம். இதானதுக்கு இப்படி அளப்போம். ஓகே, இந்த கோணம் ஒரு 30 பாகை. இந்த கோணம் ஒரு 60 பாகை. இந்த கோணம் ஒரு 30 பாகை. ரைட். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஏ பி இதை ஓன்னு எடுப்போம். ஏபி ஓ கோணம் இருக்குது. அப்புறம் ஏபி சி இங்க டி இந்த முக்கோணங்கள் இருக்கு. இந்த பகுதி ஓன்னு எடுப்போம். ஓகே, இது ஓ. ரைட். இப்ப இந்த காணியுடைய பரப்பளவை நம்ம எப்படின்னு அரை ஏபி சைன் தீட்டா பயன்படுத்தி காணுதுன்னு பார்ப்போம். சரி, இதை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சாமல் பண்ணிடலாம். இப்ப நம்ம எழுதுவோம் முக்கோணி ஏ பி சியின் பரப்பு சமன் பரப்பு பார்த்தோம்னா அரை தர ஏபி பார்த்தோம்னா ஏதாவது ரெண்டு பக்கங்கள். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏஓபில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 3 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 மீட்டர், இது 6 மீட்டர். ஓகே, இப்ப நம்ம காண முடியும். ஓகே, ரைட். ஓகே, ரைட். இப்ப பாத்தீங்கன்னா அரை ஏபி பாத்தீங்கன்னா இந்த முக்கோணி ஏபிசி, இது முக்கோணி ஏஓபி. ஓகே, முக்கோணி ஏஓபியினுடைய பரப்பு காணப்படும். சரி, இந்த ஏஓபி பாத்தீங்கன்னா அரை ஏபி போல ஏதாவது ரெண்டு பக்கங்கள், இந்த
ஓகே பாத்தீங்கன்னா ஏஓ தர பிக்கு பதிலா ஓபி இந்த பக்கங்கள் இன் அப்புறம் சைன் தீட்டா சைன் எவ்வளோ சைன் 30 பாகை அவே அரை தர ஏஓவிலும் ஏஓ பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் தர இங்க பிஓ பார்த்தீங்கன்னா ஓபி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தர சைன் 30 பார்த்தீங்கன்னா சைன் 30 பெருமானம் அரை சைன் 30 பார்த்தீங்கன்னா அரை சைன் 30 பெருமானம் அரை ஆவே இதையும் சுருக்கலாம் 2 அடுத்து இதையும் சுருக்கலாம் கொண்டா பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வர்க்கம் ஓகே 3 மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது இந்த முக்கோணி ஏஓபியினுடைய பரப்பு வந்து 3 மீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது ஓகே ரைட் அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த முக்கோணி பிஓசி முக்கோணி பார்த்தீங்கன்னா அரை பார்த்தீங்கன்னா பிஓ தர ஓசி தர சைன் 60 ரைட் அரை தர இந்த பிஓ பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தர ஓசி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் தர சைன் 60 பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் 3 × 2 இருக்க போகுது ஐயா ரைட் இதோடைய பரப்பு காணனா இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது அரை 3 தர வர்க்கமூலம் 3 சரி இது எப்படி போடலாம் வர்க்கமூலம் 3 பார்த்தீங்கன்னா பெருமானம் இல்லை கொடுத்துருக்கிறது வந்து 3 தர 1 தர 1.7 3 2 இருக்க போகுது வர்க்கமூலம் 3 பெருமானம் சரியா அவை பெருக்கணும்னா இதை பெருக்கி 2 பிரிக்க போறோம் ஓகே பார்த்தீங்கன்னா 3 பெருக்கணும்னா வரப்போகுது 5.196 இதை நான் பிரிக்க போறோம் 2 ஓகே 2 பிரிச்சோம்னா வர ஆன்சர் 2.598 மீட்டர் வர்க்கமா இருக்கும் ஓகே இது இருக்கும் ஆகவே இந்த பிஓசி முக்கோணுடைய பரப்பு வந்து 2.598 மீட்டர் வர்க்கமா இருக்கும் அடுத்த நாம் முக்கோணம் வந்து இந்த ஏசிடி முக்கோணம் ஓகே ஏசிடி பார்த்தா முக்கோணி ஏசிடி உடைய பரப்பு பார்த்தோம்னா அதே சமயம் தான் அரை ஏபி போயில 2 பக்கங்கள் பார்த்தோம்னா இந்த 2 தான் அப்ப ஏசி தர இங்க சிடி தர சைன் தீட்டா ஓகே சைன் தீட்டா இருக்க போது பிரதிட்டம்னா அரை ஏசி எவ்வளோ ஏசி பார்த்தோம்னா இங்க 4 இங்க 4 இங்க 2 மொத்தம் பார்த்தோம்னா 6 மீட்டர் வர்க்கம் இங்க சிடி பார்த்தோம்னா 6 மீட்டர் தர 30க்கு சைன் 30 வந்து அரை ஆவே இதை பெருக்குனா சுக்குனா 3 இதையும் சுக்குனா 3 ஆவே 9 மீட்டர் வர்க்கமா இருக்கும் மீட்டர் வர்க்கமா இருக்கும் ஆவே மொத்த பரப்பு பாத்தீங்கன்னா முதலாவது இந்த ஏஓபி பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏஓபி வந்து எவ்வளோ 3 மீட்டர் வர்க்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிஓசி வந்து 2.598 இருக்க போகுது மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது அடுத்து இந்த ஏசிடி பரப்பு பாத்தீங்கன்னா 9 ஓகே 9 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது அவை கூட்டம்னா 8 9 5 பாத்தீங்கன்னா 11ஓட 3 கூட்டம்னா 14 அவை 14 தசம் அவை மொத்த பரப்பு வந்து 14.598 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது இந்த காணியுடைய பரப்பா இருக்க போகுது ஓகே அப்ப இது வந்து முக்கோணவாக்க முறையுடைய அடுத்த 2வது சமன்பாடு ஓகே அப்படின்னா அரை ஏபி சைன் தீட்டா அது ஒரு 2 பக்கமும் அந்த பக்கம் அமைக்கிற கோணம் 2 பக்கமும் இந்த 2 பக்கங்கள் அமைக்கிற கோணம் தெரிஞ்ச நம்ம இலகுவா அரை ஏபி சைன் தீட்டா பயன்படுத்தி நம்ம இலகுவா நம்ம அந்த வளைந்த காணியுடைய பரப்பு வந்து இலகுவா காண முடியும் ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா
இப்ப ஒரு காணியில ஒரு செங்குத்து அமைக்க முடியாது. ஓகே, ஒரு செங்குத்து அமைக்க முடியாது, இல்லாட்டி கோணமும் கொடுக்கல. ஓகே, கோணம் நமக்கு கொடுக்கல, தெரியாது. ஓகே, இப்ப நம்ம எப்படி ஒரு காணியோட பரப்பு தொகை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சமன்பாடு. ஓகே, அதாவது பக்கங்களுடைய சராசரியை கண்டு காண்ற ஒரு முக்கோணவாக்கல் முறை. ஓகே, பக்கங்களுடைய சராசரியை கண்டு அந்த சராசரியை நம்ம வர்க்கமூலத்துக்குள்ள கட்டிடுற போல ஒரு கிடைக்கிற ஒரு சமன்பாடு தான். அதை நம்ம அடுத்த பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே ஓகே நாம முதல்ல என்ன பார்த்தோம்னா முக்கோணவாக்கல் முறையில வந்து அடித்தர செங்குத்துவத்தை பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி போய் நாம ஒரு காணியோட பரப்பு காணம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அரை இபி சைன் தீட்டா பயன்படுத்தி நாம எப்படி ஒரு காணியோட பரப்பு காணம் பார்த்தோம். இப்போ நான் பார்க்க போறது வந்து முக்கோணவாக்கல் முறையில வந்து ஒரு முக்கோணியம் ஒரு காணி ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு காணி ஒன்று இருக்குது. இந்த ஒரு முக்கோணம் வேணா ஒரு காணி இருக்கு. இந்த காணி வந்து ஏபிசி ஏபிசின்னு இருக்கு. சரியா, இதுல ஏபி பாத்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர், பிசி பாத்தீங்கன்னா ஒரு 8 மீட்டர், ஏசி பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர். இந்த மாதிரி அந்த காணியுடைய பக்கங்கள் வரையப்பட்ட காணியுடைய முக்கோண காணியுடைய பக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த காணியுடைய பார்வை காண்றதுன்னா இதுக்கு சமன்பாடு இருக்குது. அது முதல்ல எஸ் தெரியும். ஓகே, எஸ்னா இந்த சராசரி மாதிரி. ஓகே, அது பாத்தீங்கன்னா ஏ பி சக பி சி சக ஏசி அதன் கீழ் 2 இந்த சமன்பாடு. இதை கண்டுபிடி எஸ் கண்டுபிடிக்கணும். அவை எஸ் கண்டுபிடி இந்த எஸ் கொண்டு நாம ஏரியா சமன். ஓகே, ஏரியா சமன் வர்க்கமூலத்துக்கு எஸ்ஐ ஏபி. ஓகே, எஸ்ஐ அப்படின்னா எஸ்ஐ ஏபி, அடுத்து எஸ்ஐ பிசி, அடுத்து எஸ்ஐ ஏசி சமன்பாடு போட்டு இலவா காண முடியும். ரைட்டா, ரைட் பார்த்தோம்னா நம்ம எஸ் கண்டுபிடிப்போம். பிரதிட்டு அவை எஸ் சமன் பார்த்தீங்கன்னா ஏபி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் சக, அங்கிட்டு 8 மீட்டர் சக, ஏசி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அவை எஸ் அதுக்கு 2 கூட்டினோம்னா 20 எஸ் கண்டுபிடிச்சோம்னா 2 பார்த்தீங்கன்னா 24, அதுக்கு 2 கூட்டினோம்னா 12 மீட்டர் போகுது. அது எஸ் மணி எவ்வளோ 12 மீட்டர் 12 மீட்டர் ஆகுது. அப்போ இந்த எஸ் கொண்டு வந்து எஸ்ஸுக்கு பதிலாக பண்ணிட்டோம்னா நாம இதுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா ஏரியா சமன் எஸ்ஸுக்கு மேல 12 அவை 12 சய ஏபி பார்த்தீங்கன்னா 6, அங்கிட்டு 12 சய பிசி பார்த்தீங்கன்னா 8, அங்கிட்டு 12 சய ஏசி பார்த்தீங்கன்னா 10. பார்த்தோம்னா ஏரியா சமன். ஓகே, ஏரியா சமன் ஏ சமன் வர்க்கமூலத்துக்கு 12 தர 12 6 போயிட்டா 6 தர 12 8 போயிட்டா 4 தர 12 10 போயிட்டா 2. ஆகவே ஏ சமன் வர்க்கமூலத்துக்கு பெருக்கினோம்னா பார்த்தோம்னா 12 தர 6, ஆகவே 6 தர 4 அப்புறம் 2. இதை பெருக்கணும்னா 500. ஓகே, பெருக்கணும்னா 526. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டோம்னா ஏ சமன் வர்க்கமூலம் கண்டோம்னா 24 மீட்டர் வர்க்கமாக இருக்கப்படுது. ஆகவே இதோட ஏரியா பரப்பது பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் வர்க்கமாக இருக்கப்படுது. ஓகே, அது மீட்டர் வர்க்கமாக. ஆகவே இலகுவா நாம இந்த பக்கங்களை கண்டு அதோடைய எஸ் கொண்டு நம்ம இதுல பிரதிட்டோம்னா இலகுவா நாம காணக்கூடியதா இருக்கும். முக்கியமான சமன்பாடு ஏ சமன் வர்க்கமூலத்துக்கு எஸ் எஸ்ஏ ஏபி எஸ்ஏ பிசி எஸ்ஏ ஏசி சமன்பாட்டை போட்டு நம்ம இறுதியா பிரதிட்டு வர்க்கமூலத்தை கண்டோம்னா இதோடைய காணியுடைய பரப்பு நாம இலகுவா கண்டுகொள்ள முடியும். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம சரிவக போலி விதியை பயன்படுத்தி நாம எப்படி ஒரு காணியோட பரப்பை காண்றதுன்னு பார்ப்போம். ஓகே.